ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்கு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கோட எல்லோ தனியாக, ஒயிட் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு எக்கு உடஞ்சிருச்சு. அதனால் ஃபுல்லாக என்னால் செப்பரேட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, பெப்பர் ரெண்டும் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லோவும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எக்கோட ஒயிட்டும் எல்லோவும் செப்பரேட்டாக நான் ஊற்ற போகிறேன், லேயர் மாதிரி. நான் ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டர் நான் கொஞ்சமாக அதில் மெல்ட் பண்ணிக்கிறேன். நான் எக்கு ஊற்றுற அளவுக்கு பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். லைட்டாக வெந்த உடனே இந்த மாதிரி நான் மடக்கிக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயராக மடக்கிக்கலாம். நான் ஒரு எக்கு தான் எடுத்திருந்தேன், ஸோ சின்ன சைஸ் தான். இது ப்ரெட்டுக்குள்ளவே அடங்கிரும். அதனால் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதை எடுத்துட்டு திரும்ப நான் ஒயிட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட்டுக்கு மேலே நான் ஒரு ப்ரெட்டோட ஸ்லைஸை வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே நான் டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த எக்கோட ஒயிட்டை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடக்கிக்கணும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு ஆகாது. இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸை வச்சுட்டு, சீஸோட ஸ்லைஸை வச்சுட்டு, அதுக்கு மேலே அந்த எல்லோ ஆம்லெட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டோட ஸ்லைஸை வச்சுட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடியில் இருக்க சைடை நம்ம மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். அடியில் இருக்க சைடுக்கும் நான் பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மேலே சைடும் அடியில் இருக்க சைடும் ரெண்டும் நல்லா டோஸ்ட் ஆகணும். அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லெட் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம எக்கோட ஒயிட்டில் மட்டும் ஸ்வீட்னஸ் சேர்த்துருக்கோம், எல்லோவில் நம்ம சேர்க்கலை, ஸ்வீட்னஸ் சேர்க்கலை. ப்ரெட்டையும் நம்ம பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.